ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம சொல்லுவோம்ல, ஒரு செயலை செய்ய விட மாட்டேன், நான் அங்க போக விட மாட்டேன், நான் உன்னை இங்க வர விட மாட்டேன், இது நடக்க விட மாட்டேன், இந்த மாதிரி உன்னை ஒரு செயலை செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்வீங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் உன்னை அவங்க கூட போக விட மாட்டேன். இது எப்படி சொல்லலாம்? நான் உன்னை அவங்க கூட என்னது போக விட மாட்டேன். இது வந்து ஃபியூச்சர் மீன் பண்ணி நம்ம சொல்றோம் தானே. நான் அவங்க கூட என்னது ஒரு இடத்துக்கு போறாங்க, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நான் அவங்க கூட போக விட மாட்டேன் அப்படின்னு ஃபியூச்சர் மேட் பண்ணி நம்ம சொல்றோம். மாட்டேன் அப்படின்னாலே ஃபியூச்சரை குறிக்கும். அதுவும் என்னது நெகட்டிவ் ஃபார்ம். அப்போ இது எப்படி எழுதுறது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா சப்ஜெக்ட் நான், ஐ. அதுக்கு அடுத்து என்ன வரும்? இப்போ உன்னை அவர்களுடன் போக விட மாட்டேன். அந்த மாட்டேன் ஃபியூச்சர் மேட் பண்ணி நெகட்டிவா பேசும்போது அங்க won't யூஸ் பண்ணுவோம். என்னது? won't. அடுத்து அவர்களுடன் போக விட மாட்டேன். அந்த விட ஒரு செயலை செய்ய அலோ பண்ணு, விடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம வந்து let யூஸ் பண்ணுவோம். அப்போ won't let அப்படின்னா விட மாட்டேன், விட மாட்டேன். எதுக்கு? போறதுக்கு. யார? உன்னை. நான் வந்து ஒன்னு அவங்க கூட போக விட மாட்டேன். இந்த லெட்க்கு அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் உன்னை. உன்னைனா யூ. ஆப்ஜெக்டுக்கும் அந்த உன்னை அப்படிங்கிறது யூ தான் வரும். சப்ஜெக்டுக்கும் நீங்கிறது யூ தான் வரும். சரியா? அடுத்து யூ. இது வந்து சப்ஜெக்ட் கிடையாது, இது ஆப்ஜெக்ட். அதுக்கு அடுத்து ஒரு மெயின் வெர்ப் வரும். அந்த வெர்ப் வந்து என்னது? பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? அவர்களுடன் போக, போகக்கூடிய செயல். போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ. இது வந்து என்னன்னா, இந்த போக, எழுத, படிக்க, தூங்க, இந்த உச்சரிப்புக்கு நம்ம வந்து இங்க கூட என்ன செய்வோம்? டு போட்டு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னு பார்த்திருக்கோம். ஆனா இந்த லெட் வரும்போது அடுத்து வர வெர்ப் வந்து எப்பவுமே பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். அது இன்ஃபினிட்டிவ் வராது. இது வந்து வெர்ப் என்னது? பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். சரி, அந்த லெட் வந்தாலே. அடுத்து என்ன? அவர்களுடன். அவர்களுடன் சேர்ந்து, உடன், அதுக்கு வித் போட்டுட்டு அடுத்து அவர்களையும் சொல்லும்போது them. சரியா? அப்போ நான் ஒன்னு அவங்க கூட போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I won't let you go with them. I won't let you go with them. ஓகே, இப்போ வந்து என்னன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்து won't let, அந்த விட மாட்டேன், அதுக்கு won't let. அதுக்கு அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் வரும். அதுக்கு அடுத்து ஒரு மெயின் வெர்ப் வரும். அதுக்கு அடுத்து ரிமைனிங் இருக்கு verbs. அதுக்கப்புறம் பாருங்க, நான் உன்னை வீட்டுக்கு போக விட மாட்டேன். நான் உன்னை என்னது? வீட்டுக்கு போக விட மாட்டேன். இன்னைக்கு நீ இங்கேயே ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லுவோமா? இது எப்படி சொல்லலாம்? வீட்டுக்கு போக விட மாட்டேன் ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம சொல்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் நான், ஐ. அடுத்து என்ன வரணும்? விட மாட்டேன். அப்போ won't let. ஓகே, அடுத்து என்ன வரணும்? யார? உன்னை. உன்னைனா யூ, ஆப்ஜெக்ட். சரியா? அடுத்து என்ன? verb போக. போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அதுக்கு அடுத்து எங்க? வீட்டுக்கு. வீட்டுக்கு இக்கு அப்படின்னு சொன்னோம்னா இங்க டு போட்டு ஹோம் எழுதிடக்கூடாது. இந்த ஹோம்க்கு முன்னாடி ப்ரிபோசிஷன் வராது. அட்டோ எதுவுமே வராது. அட், டு, இந்த மாதிரி ப்ரிபோசிஷன் இந்த ஹோம்க்கு முன்னாடி வராது. சரியா? அப்போ நான் ஒன்னு வீட்டுக்கு போக விட மாட்டேன் அப்படின்னா I won't let you go home. I won't let you go home. ஓகே, அடுத்து பாருங்க, இன்னைக்கு நான் உன்னை வெளியே விட மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, இன்னைக்கு நான் உன்னை வெளியே விட மாட்டேன், நீ இன்னைக்கு வீட்லயே தான் இருக்கணும் அப்படின்னு. அப்ப இது எப்படி சொல்லலாம்? இன்னைக்கு நான் உன்னை வெளியே விட மாட்டேன். சப்ஜெக்ட் என்ன? நான். நான்னா ஐ. அடுத்து என்ன? வெளியே விட மாட்டேன். விட மாட்டேன்னா won't let. அதுக்கு அடுத்து யார விட மாட்டேன்? உன்னை. உன்னைனா யூ. ஓகே, அடுத்து எங்க? வெளியே. வெளியேனா அவுட். அடுத்து என்ன வரும்? இன்னைக்கு. இன்னைக்குனா டுடே. சரி,
அப்போ இன்னைக்கு நான் உன்னை வெளியே விட மாட்டேன் அப்படின்னா I won't let you out today. I won't let you out today. ஓகே, இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா இன்னைக்கு நான் உன்னைன்னு சொல்லும் போது இங்க யூ போட்டிருக்கோம். இது நான் அவனை வெளியே விட மாட்டேன் அப்படின்னா அவனை அப்படின்னு சொல்லும் போது இங்க என்ன வரும்? him வரும். இது ஒரு நேம் மென்ஷன் பண்ணி நான் பாலாவை வெளியே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா இந்த இடத்துல பாலா அப்படின்னு ஒரு நேம் வரும். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஜெக்ட் எழுதுவோம்ல, இந்த இடத்துல அந்த நேம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்போ இன்னைக்கு நான் உன்னை வெளியே விட மாட்டேன் அப்படின்னா I won't let you out today. நெக்ஸ்ட், அந்த இடத்தை வாங்க நான் உன்னை விட மாட்டேன். நம்ம சொல்றோம்ல, அந்த இடத்தை வாங்க நான் உன்னை விட மாட்டேன். இது எப்படி சொல்லலாம்? அந்த இடத்தை வாங்க நான் உன்னை விட மாட்டேன். அப்ப சப்ஜெக்ட் என்ன? நான், I. அடுத்து உன்னை விட மாட்டேன். விட மாட்டேன்னா won't let. சரி, அதுக்கு அடுத்து உன்னைனா you. இல்ல அவளை விட மாட்டேன் அப்படின்னா இங்க him வரும். அவளை அப்படின்னா her வரும். ஓகே, அடுத்து என்ன வரும்? வாங்க, அந்த இடத்தை வாங்க. வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? verb, மெயின் verb, buy. verb வந்துச்சுன்னா அந்த verb அப்படியே எழுதிக்கணும். சரி, அடுத்து அந்த இடத்தை சொல்லும் போது that place. அப்போ அந்த இடத்தை வாங்க நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னா I won't let you buy that place. I won't let you buy that place. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இங்க நான் உன்னை வர விட மாட்டேன். இது எப்படி சொல்லலாம்? இங்க நான் உன்னை என்னது? வர விட மாட்டேன். அது எப்படி சொல்லலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், I. அடுத்து என்ன? விட மாட்டேன், won't let. ஓகே, அடுத்து என்ன? யார் விட மாட்டேன்? உன்னைனா you. அதுக்கு அடுத்து verb என்ன? வர விட மாட்டேன். வரதுக்கு இங்கிலீஷ்ல come. எங்க? இங்கேனா here. ஓகே, அப்போ நான் உன்னை இங்க வர விட மாட்டேன் அப்படின்னா I won't let you come here. ஓகே, I won't let you come here. நெக்ஸ்ட், நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் அப்படி நடக்க விட மாட்டேன், நான் அதை நடக்க விட மாட்டேன், இந்த மாதிரி சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்து என்ன வரணும்? விட மாட்டேன், won't let. ஓகே, அடுத்து அப்படி நடக்க இல்ல அதை நடக்க அப்படின்னு சொல்லும்போது that happen. ஓகே, happenங்கிறது verb தான். சரியா, அப்போ நான் அப்படி நடக்க விட மாட்டேன் அப்படின்னா I won't let that happen. I won't let that happen. நெக்ஸ்ட், நான் என் போனை யாரையும் தொட விட மாட்டேன். நான் என் போனை என்னது? யாரையுமே தொட விட மாட்டேன். இது எப்படி சொல்லலாம்? தொட விட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்னது? won't let யூஸ் பண்ணும் தானே. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், I. அடுத்து won't let. அதுக்கப்புறம் என் போனை யாரையும் தொட விட மாட்டேன். அந்த யாரையும் அந்த லெட்டருக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் anyone. யாரையும்னா anyone. அடுத்து தொட விட மாட்டேன். தொடுறதுக்கு இங்கிலீஷ்ல டச். இது verb. சரியா, டச். அடுத்து எதை? என் போனை. அப்போ my phone. ஓகே, அப்போ நான் என் போனை யாரையும் தொட விட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I won't let anyone touch my phone. I won't let anyone touch my phone. ஓகே, நெக்ஸ்ட், நான் அவனை உன்கிட்ட பேச விட மாட்டேன். நம்ம சொல்லல, நான் அவனை உன்கிட்ட பேசவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுமா. இது இப்படி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், I. அதுக்கு அடுத்து என்ன? பேச விட மாட்டேன், won't let. அடுத்து ஆப்ஜெக்ட் அவனை வருமா உன்கிட்ட வருமா? அவனை. ஓகே, அவனை தான் உன்கிட்ட பேச விட மாட்டேன். அவனை, அதுதான் அடுத்து him. அதுக்கப்புறம் பேச விட மாட்டேன். பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்பீக் இல்லனா டாக்.
அடுத்து உன்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது என்ன டு இல்ல என்ன வரும் உன்னை மென்ஷன் பண்ணும்போது யூ. அப்போ நான் அவனை உன்கிட்ட பேச விட மாட்டேன். இங்க டு ஏன் வருதுன்னு தெரியும்ல, இது நிறைய வீடியோஸ்ல சொல்லி தந்திருக்கேன். இந்த டாக் பேசுறோம், அது யார மென்ஷன் பண்றோமோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம டு யூஸ் பண்ணுவோம். சரி, அப்போ நான் அவனை உன்கிட்ட பேச விட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I won't let him talk to you. I won't let him talk to you. Okay. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் உன்னை அழ விட மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் உன்னை வந்து அழ விட மாட்டேன் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ, அதுக்கு அடுத்து உன்னை அழ விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ won't let. தானே? அடுத்து என்ன வரணும்? உன்னை ஆப்ஜெக்ட், உன்னைனா யூ. அதுக்கப்புறம் verb அழ, அழுறது, அழுறதுக்கு இங்கிலீஷ்ல cry. ஓகே, அப்ப நான் உன்னை அழ விட மாட்டேன் அப்படின்னா I won't let you cry. I won't let you cry. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவன் வந்து அவனுடைய திங்ஸை யாரையுமே என்னது எடுக்க விடுவதில்லை. அப்போ எடுக்க விடுவதில்லை அப்படின்னு சொன்னாலே அங்க என்னது நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ஸ் யூஸ் பண்ணணும் தானே. ஒரு விஷயத்தை செய்ய விடுவதில்லை, அது வந்து என்னது பொதுவாவே அந்த விஷயத்த பண்றது இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்போ பொதுவா அந்த விஷயம், ஒரு விஷயம் வந்து நடக்கிறது இல்லை, ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய ஹேபிட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு விஷயம் வழக்கமா அந்த விஷயம் நடக்கும், இல்ல வழக்கமா அது நடக்காது, இல்ல வந்து அடிக்கடி நடக்கும், இல்ல அடிக்கடி நடக்காது, இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அத வந்து சிம்பிள் பிரசன்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இதையே நம்ம பேச்சு வாக்குல எப்படி சொல்லுவோம்? அவன் அவனுடைய திங்ஸ யாரையும் எடுக்க விட மாட்டான். நம்ம பேச்சு வாக்குல அப்படிதான் நம்ம சொல்லுவோம் மேக்சிமம் தானே. அவன் வந்து யாரையுமே என்னது அவனுடைய திங்ஸ வந்து தொட விட மாட்டான், எடுக்க விட மாட்டான். இது வந்து சின்ன பிள்ளைங்களை வச்சு நம்ம சொல்லுவோம் தானே. அந்த பிள்ளைங்க எல்லாம் அவங்களுடைய திங்ஸ் என்னது, சில பிள்ளைங்க எல்லாம் தொடவே விட மாட்டாங்க, சில பிள்ளைங்க எடுக்க விட மாட்டாங்க அப்படி. அப்போ யாரையும் எடுக்க விடுவதில்லை அப்படின்னு சொன்னாலே நம்ம சிம்பிள் பிரசன்ஸ். ஒரு விஷயம் என்னது நடக்கிறதில்லை, பொதுவாவே அந்த விஷயம் நடக்கிறதில்லை அப்படின்னு சொல்லும் போதே சிம்பிள் பிரசன்ஸ் நமக்கு தெரியும். ஆனா விடமாட்டான், விடமாட்டேன், விடமாட்டான், சரியா? அவனுடைய திங்ஸ வந்து யாரையும் எடுக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஃபியூச்சர் தானே, அப்போ ஃபியூச்சர் தானே யூஸ் பண்ணணும், ஃபியூச்சர்ல நம்ம நெகட்டிவா பேசணும் தானே அப்படின்னு கேட்கலாம். ஆனா ஒருத்தவங்களுடைய ஹேபிட் பத்தி, அவனுடைய ஹேபிட்டே அதுதான், ஒரு விஷயம் வழக்கமா அப்படிதான் நடக்கும், அடிக்கடி அப்படிதான் நடக்கும், அந்த மாதிரி சொல்லும் போது இத வந்து சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, அப்ப அந்த மாட்டேன், விட மாட்டான், விட மாட்டேன், விட மாட்டார்கள் அப்படியெல்லாம் நம்ம சொல்லும் போது அது என்னது சிம்பிள் பிரசன்ஸ்ல வந்துரும். சரி, அப்ப இத வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ஸ் படியே சொல்லலாம். ஓகே, ஒருத்தங்களுடைய ஹேபிட்டே அதுதான் அப்படின்னு சொல்லும் போது இந்த சிம்பிள் பிரசன்ஸ். அப்ப என்ன, அவன் அவனுடைய திங்ஸ் யாரையும் எடுக்க விடுவதில்லைன்னு சொல்லலாம், எடுக்க விட மாட்டான்னு சொல்லலாம். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் அவன் சப்ஜெக்ட் ஹி, அதுக்கு அடுத்து என்ன வரணும்? சிம்பிள் பிரசன்ஸ் படி நீங்க நெகட்டிவா பேசுறீங்க, பேசும்போது டோன்ட் இல்லனா டசன்ட் யூஸ் பண்ணுவோம். சரியா? இங்க வந்து ஃபியூச்சர்ல நெகட்டிவா பேசும்போது won't யூஸ் பண்ணுவோமா? இங்க வந்து don't இல்லனா doesn't யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட்ட பொறுத்து, சப்ஜெக்ட் he, she, it சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா இங்க doesn't யூஸ் பண்ணுவோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? doesn't. அடுத்து என்ன வரணும்? verb. verb என்ன? அவனுடைய திங்ஸை யாரையும் எடுக்க விடுவதில்லை, அந்த விடுவதில்லை. ஓகே, let. அடுத்து என்ன வரணும்? அவனுடைய திங்ஸை யாரையும், லெட்டுக்கு அடுத்து அந்த ஆப்ஜெக்ட் யாரையும், anyone. ஓகே, அடுத்து என்ன வரணும்? ஒரு மெயின் verb எடுக்க, எடுக்கிறதுக்கு என்னது? take. அடுத்து அவனுடைய திங்ஸை, அவனுடைய அப்படின்னா his, அவனுடையனா his things. ஓகே, அப்போ அவன் அவனுடைய திங்ஸ் யாரையுமே என்னது எடுக்க விட மாட்டான், எடுக்க விடுவதில்லை. அவனுடைய ஹேபிட்டை பற்றி சொல்லும் போது
அப்ப எப்படி சொல்லணும் simple present tense படி he doesn't let anyone take his things okay he doesn't let anyone take his things next நான் உன்னை தனியா அனுப்ப மாட்டேன் நம்ம சொல்லுவோம்ல நான் உன்னை தனியா அனுப்ப மாட்டேன் இல்ல நான் உன்னை தனியா விட மாட்டேன் இந்த மாதிரியும் சொல்லுவோம் தானே இத வந்து எப்படி சொல்லலாம்னு பாருங்க நான் உன்னை தனியா அனுப்ப மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஃபியூச்சரை மெயின் பண்ணி தானே பேசுறோம் அப்ப ஃபியூச்சர் மெயின் பண்ணி பேசும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ அடுத்து என்ன வரணும் won't நெகட்டிவ்ல பேசுறோம் ஃபியூச்சரை மெயின் பண்ணி நெகட்டிவ் won't அதுக்கு அடுத்து என்னது அனுப்ப மாட்டேன் இல்ல விட மாட்டேன் இதுக்கு வந்து நம்ம அனுப்புறதுக்கு நம்ம send யூஸ் பண்ணோம் தானே sendன்னு சொல்லலாம் இல்ல விட மாட்டேன் let யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது சரி அடுத்து உன்னினா you அடுத்து தனியானா alone ஓகே அப்போ நான் உன்னை தனியா அனுப்ப மாட்டேன் அப்படின்னா I won't send you alone I won't send you alone இல்லைன்னா let கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து அவன் வரும் வரை நான் அதை ஓபன் பண்ண விட மாட்டேன் நம்ம சொல்றோம்ல அவன் வரும் வரைக்கும் நான் அதை என்னது ஓபன் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு அப்ப இது எப்படி சொல்லலாம் விட மாட்டேன் ஃபியூச்சரை மெயின் பண்ணி தான் நம்ம பேசுறோம் அப்போ அவன் வரும் வரை இது ஒரு செட் நான் அதை ஓபன் பண்ண விட மாட்டேன் அடுத்த செட் இப்ப இத ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா இல்ல எது எழுதினாலும் பிரச்சனை கிடையாது சரியா அப்ப நான் இதை எடுக்கிறேன் நான் அதை ஓபன் பண்ண விட மாட்டேன்னா ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம நெகட்டிவா பேசுறோம் நான் ஐ அடுத்து என்ன வரணும் விட மாட்டேன் won't let அதுக்கு அடுத்து அதைனா it அடுத்து ஓபன் பண்ண ஓபன் ஓகே நான் அதை ஓபன் பண்ண விட மாட்டேன் அப்படின்னா I won't let it open I won't let it open ஓகே அடுத்து அவன் வரும் வரை அடுத்த செட் என்ன அவன் வரும் வரை வரைக்கும் அப்படின்னா இங்க என்ன போடணும் until இல்லனா till போட்டாலும் தப்பு கிடையாது ஓகே until இல்லனா till வரும் அவன் வரும் வரை வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அடுத்து அவன் வரும் இது நம்ம இந்த செட்டை வந்து நம்ம என்ன ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதியிருக்கோம் அடுத்த செட் எழுதும் போது அதே ஃபியூச்சர்ல எழுதிடக்கூடாது இத வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல எழுதுவோம் ஒரு செட் ஃபியூச்சர்ல வந்தா இன்னொரு செட் வந்து பிரசன்ட்ல வரும் சரியா அப்ப அவன் வரும் வரை அவன் சப்ஜெக்ட் he அடுத்து வரும் வாரதுக்கு இங்கிலீஷ்ல come இது பிரசன்ட்ல தானே எழுதுறோம் அப்ப பிரசன்ட்ல எழுதும்போது சப்ஜெக்ட் he வந்தாச்சு அப்ப இங்க என்ன verb கூட s-ஓ es-ஓ is-ஓ சேர்ப்போம் சோ இங்க s மட்டும் சேர்த்தா போதும் லாஸ்ட் ல முடியனால இங்க s மட்டும் மேக்ஸிமம் நம்ம s தான் சேர்ப்போம் சரியா he comes அந்த verb-ஓட ஸ்பெல்லிங்க பொறுத்து நம்ம சேர்க்கணும் சரியா அப்போ அவன் வரும் வரைக்கும் நான் அதை ஓபன் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் I won't let it open until he comes okay I won't let it open until he comes அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து ஹோம்வொர்க் இன்னைக்கு நான் உன்னை சமைக்க விட மாட்டேன் நம்ம சொன்னோம்ல நான் இன்னைக்கு வந்து உன்னை சமைக்க விட மாட்டேன் இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க